Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு டேஸ்டியான டெலிஷியஸான மேங்கோ மில்க்ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி சீசனல் ஃப்ரூட் மேங்கோ வச்சு ஒரு மில்க் ஸ்வீட் செய்ய போகிறோம். மேங்கோ ஃப்ளேவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். இது ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்காக நான் ஒரு பழுத்த மேங்கோ ஒன்று எடுத்திருக்கேன். இது நல்லா பழுத்தது, நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இது வீட்லேயே காய்க்கிற மேங்கோ. இந்த மேங்கோஸை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மேங்கோ பியூரி 1/2 கப் எனக்கு தேவை, அதனால தானே ஒரு மேங்கோ எடுத்தேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் இந்த மேங்கோ பியூரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த 1/2 கப் மேங்கோ பியூரிக்கு 1 கப் மில்க் கரெக்டாக இருக்கும். நம்ம இதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் நான் ஆல்ரெடி காய்ச்சி திக்காக இறக்கி வச்சுருக்கேன் பால், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது 1 கப் மில்க்கு, அதாவது நான் மேங்கோ பியூரி எவ்வளோ எடுக்கணும் அதுக்கு டபுள் த மெஷர்மெண்ட் பால் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கப் மேங்கோ பியூரி 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம் பால், அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். இப்போ இந்த பாலில் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பாலோடு கலந்து நல்லா திக்காகி வரும். அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. நாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சீக்கிரமே பாலோடு கலந்து நல்லா திக்காகி நமக்கு வெந்து வந்துடும். நீங்கள் இன்னும் 1/2 கப் மேங்கோ 1/2 கப் மில்க் எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு ஆகிடும். பட் குவான்டிட்டி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அதே சமயம் மேங்கோ டேஸ்ட்டு வந்து இதில் அதிகமாக இருக்கும். நமக்கு அந்த மில்க் ஸ்வீட் மாதிரி இருக்காது. அதுக்காக தான் பால் நம்ம அதிகமாக ஆட் பண்ணுறது. இதுவும் நமக்கு சீக்கிரமாகவே ஆகிடும். இப்போ நமக்கு இது நல்லா திக்காக நல்லா சுண்டி வந்துடும் ஒரு பேஸ்ட் போல். ஆனால் இது இந்த மாதிரி திக்காக ஆக நமக்கு பால் திரிஞ்சால் போல் இருக்கும். அது அந்த ஸ்வீட்டே அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அது கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா அது பால் ஒன்றும் ஆகலை, நமக்கு ஸ்வீட் அந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஒரு 1/2 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது பால் பவுடர். நம்ம டோட்டலாகவே பால் ஆட் பண்ணோம்னா அது சுண்டி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் 1/2 கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இது திக்காகி வரும்போது நாம் இதோட ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ ஏலக்காய் பவுடர் இல்லை, அதனால் நான் 5 ஏலக்காய் எடுத்து அதோட 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். இதில் நான் ஆக்சுவலாக 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். நாம் ஆட் பண்ண மில்க் பவுடரும் ஏலக்காய் பவுடரும் நல்லா கரைஞ்ச பிறகு நாம் அதோட தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மில்க் பவுடர் ஆல்ரெடி நல்லா ஸ்வீட் கொடுக்கும், மேங்கோவும் ஸ்வீட். அதனால் நான் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தான் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் டேஸ்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். நீங்கள் இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. இப்போ நல்லா அது மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதோட நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ரொம்ப நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது எல்லாமே மில்க் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நெய் நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நமக்கு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காகி வந்துடும் ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காகி பேனில் ஒட்டாமல் வர ஸ்டேஜில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜ் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா இது அடிப்பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நமக்கு இது நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நாம் நெய் தடவின பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெய் தடவின ஸ்பூன் வச்சு நாம் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். லெவல் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிடும்போது. இப்போ நான் ஆல்ரெடி பாதாமும் முந்திரி நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஸ்பூன்லேயே நம்ம நல்லா தட்டி விட்டோம்னா அது நல்லா ஸ்வீட்டோட நல்லா ப்ரெஸ் ஆகி நல்லா நமக்கு கலந்து வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். இது நம்ம விருப்பப்படி டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ நாம் பீசஸ் போட்டுக்கலாம். அதே பேர் அந்த சைஸும் அந்த திக்னஸ் வந்து உங்கள் விருப்பத்தின்படி தான். நான் வந்து நல்லா தின்னாக தான் பண்ணியிருக்கேன். இது நல்லா தட்டி விட்டாச்சு. இப்போ நல்லா நமக்கு ஆறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இதை சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ இந்த சைஸு தான் நான் கட் பண்ணியிருக்கேன்.
இந்த ஸ்வீட் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான அட்ராக்டிவான ஸ்வீட்டு. அதாவது மாம்பழ மஞ்சள், மேங்கோ எல்லோ கலர். இது நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃப்ளேவரோ ஆட் பண்ணல, நேச்சுரலான மேங்கோ கலர் தான். அந்த மேங்கோ கலர் ரொம்ப அட்ராக்டிவான கலர். ஸோ பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணுன்னு அந்த ஆசையை தூண்டும். அதே சமயம் அந்த ஃப்ளேவரும் அப்படி தான். மேங்கோ நமக்கு எங்கே வச்சுருந்தாலும் அந்த ஃப்ளேவர் நம்மளை இழுக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர். ஸோ இதில் நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கத்தோடு இந்த ஸ்வீட் ரொம்பவும் டேஸ்டியாக, அந்த ஃப்ளேவரும் ரொம்ப விரும்பி பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மேங்கோ மில்க் ஸ்வீட் நம்ம வீட்லேயே அழகாக ஈஸியாக சிம்பிளாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை, உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.